வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு டப்பா டான்ஸ் எதுலன்னா கோல்டில் ஆல்மோஸ்ட் 300 ஒரு கிராமுக்கு விழுந்துருச்சு. ஏன் விழுந்தது? தங்கத்தில் ஏன் இந்த ப்ரெஷரு? நேற்று கார்த்தாலே இன்னைக்கு வரைக்கும் 290 மேலே கோல்டு விழுந்துருச்சு. வெள்ளியும் படுத்த படுக்கையாக இருக்குது, ஆனால் இல்லைங்கிறாங்க. ஆனால் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,38,000 வந்துடுச்சு. ஸோ வெள்ளியும் காலி, தங்கமும் காலி. உலக மார்க்கெட்டில் அவ்வளோ விழலை, இந்தியா மார்க்கெட்டில் மட்டும் ஏன் விழுந்தது அப்படிங்கிற நியூஸை வச்சு ஆரம்பிப்போம். அதை தவிர பல நற்செய்திகள் வந்திருக்கு, அந்த நற்செய்திகளையும் பார்ப்போம். அதை தவிர இன்னைக்கு நம்மளோட ஐடிசி படுத்த படுக்கையாக இருக்குது. 270 கீழே போயிடுச்சு. 52 வீக் லோ. இதை கன்சிடர் பண்ணால் நல்லது, லாங் டேர்முக்கு ரொம்ப நல்லது. ஆனால் லாங் டேர்முங்கிறது ஒரு 5 வருஷம் பொறுத்தால் பூமி ஆழ்வார். கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு நல்லது. ஸோ இது முதல்ல ஐடிசி பற்றி. நம்ம முன்னாடியே கன்சிடர் பண்ணி வச்சுருந்த பஜாஜ் ஆட்டோ 52 வீக் ஹை. ஏன்னா ஒரு ட்ரபுள்டு கேடிஎம்மை துட்டு போட்டு சரி பண்ணாங்க. இப்போ நியூஸ் வந்திருக்கு, அந்த கேடிஎம் ஃபஸ்ட் குவார்ட்டர்லேயே ப்ராஃபிட் பண்ணிடுச்சுன்னு. ஸோ இந்த டேர்ன் அரவுண்டை நோக்கி கேடிஎம் போடுதுங்கிறதுனால 52 வீக் ஹையை தாண்டிடுச்சு. நேற்றே சொன்ன மாதிரி டிவிஎஸ்ஏ 1 மில்லியன் ஸ்கூட்டர்ஸ் விற்றுட்டாங்கன்னு. கூடிய சீக்கிரம் பஜாஜ் சேத்தக்கும் அங்கே போய் சேர்ந்துடும். இது எல்லா நற்செய்தியும் சேர்த்து மேலே தூக்கி செக்கும்பாக நிறுத்தி இருக்கிறாங்க. ஐடி இண்டெக்ஸு 3% மேலே கில்லி மாதிரி எகிரிடுச்சு. ஏன்னா வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் எகிரி இருக்குது. இந்தியாவில் இன்னும் பெரிய கில்லி மாதிரி தூக்கி இருக்குது. ஏன் தூக்கி இருக்குன்னா, கூகுளும் விப்ரோவும் நேற்று ஒரு மகத்தான பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பல வருஷம் நீடிக்கும்ங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. மெட்டா கட் பண்ணும்போது விப்ரோவே கோய்ந்தோன்னு நினச்சோம். செக்கும்பா தூக்கிடுச்சு. விப்ரோங்கிறது நியர்லி 70 வருஷமாக மேலே இருக்கிற கம்பெனி. இன்றைக்கி அவருக்கு வயசு 81. 24 வயசுலேருந்து அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு. பேசிக்காக ஒரு வெஜிடபிள் ஆயில் பண்ணுற கம்பெனியை இவ்வளோ பெரிய சூப்பர் பவராக ஆகியிருக்கிறாரு. அதனால் பிரேம்ஜியை நம்பினா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதனால் இது சூப்பராக இருக்கும். இப்போது மின்ட்டில் இன்னொரு செய்தி வந்திருக்கு. ரத்தன் டாட்டாவோட தம்பி நியோல் டாட்டாவும் பிரதர்-இன்-லா மிஸ்திரியும் பேசிக்கிறாங்களாம். எப்படியாவது சரியாக உன் ஷேரை நானே வாங்கிக்கிறேங்கிற மாதிரி நியோல் டாட்டா சொல்லியிருக்கிறாரு. அது எக்ஸ்சேஞ்சாக டாட்டா பவர் கொஞ்சம் ஷேர்ஸும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறேங்கிறத நற்செய்தி. அதில் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிட்டாங்கன்னா, தாம்பாளத்தை மாற்றிக்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு இந்த ஷேர்ஸை ஒழுங்காக மாற்றிக்கிட்டாங்களாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது நம்மளுக்கு வந்த இது நற்செய்தி. பஜாஜ் ஆட்டோ ஒரு நற்செய்தி, ஐடிசியும் நம்மளுக்கு நற்செய்தி. இருக்கிறதுலே பெரிய நற்செய்தி, தங்கம் கில்லியானது 290 ருபீஸ் விழுந்துருச்சு. இன்னும் கூட விழுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மார்க்கெட்டில் எவனோ ஒரு பொருளையை கிளப்பிட்டான். ஜி 15லேருந்து 6 எடுத்துடுவாருன்னு. அதாவது கொடுத்த செக்கை திரும்பி வாங்கிப்பார் ஜி அப்படின்னு. அதனால் இப்போ அந்த ட்ரேடர்லாம் என்ன பண்ணுறான்னா, வந்த விலைக்கு விற்றுடலாம்ப்பா, ஜி ஏதோ 1000 ரூபா கொடுத்து இந்த சைடு பிடிக்கிட்டாருன்னா போயிடும், நம்ம ஸ்டாக் வச்சதெல்லாம் நஷ்டம், அதனால் நம்ம கொடுத்ததை பேசாமல் விற்று போடலான்னு மார்க்கெட்டில் பொசிஷன் லிக்விடேட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் ஒரு கேப்பு. ஜி அதை குறைக்கிறாரா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. நேற்று 8 மணிக்கு ஒன்றும் வரல, இன்றைக்கி 8 மணிக்கு ஒன்றும் செய்தியை காணும். பட் இது ஒரு மார்க்கெட் நியூஸில் பயங்கர ஸ்ட்ராங் ரூமர் ஓடி கோல்டு கில்லி ஆகிடுச்சு. ஈரான் என்ன சொல்கிறான்னா, யோசிச்சுட்ருக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு யோசிச்சு நீங்கள் எண்ணெய் எடுத்துன்னு போகிறதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் செட் பண்ண முடியும்னு லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு தரேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கச்சா எண்ணெய் எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதா ஈரான் சொல்கிறான். கண்டிஷனை கூடிய சீக்கிரம் நான் தரேன்னு. நம்ம இந்த தினம் நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, அதில் விலை வீக்கம்ங்கிறது வந்துருச்சுங்கிறாங்க. விலை வீக்கம், பண வீக்கம், ஏதோ ஒரு வீக்கம் வீங்கிடுச்சு. சம்பளம் வீங்க மாட்டேங்குது. சம்பளம் குறையுது, நிறைய பேர் வேலையை விட்டு போகிறாங்க. ஃபெஸ்டிவல் சீசன் வரும். நேற்று நான் சொன்ன மாதிரி நான் பூனல் மாற்றின நாள் ஆவணி ஆகட்டும். சக்கரை விலை 75 ரூபா. அரிசி விலை ஏறிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். முட்டை விலை 10 ரூபா ஆயிடுச்சு.
இந்த சர்க்கரைக்கும் முட்டைக்கும் காரணம் நம்ம கட்கரேஜி எத்தனால் பண்ணுறேன்னு இது ரெண்டத்தையும் டைவர்ட் பண்ணார். குப்புன்னு ஏறிடுச்சு. அந்த சைடில் இதெல்லாம் ஏறுற சமயத்தில் எடிபிள் ஆயில், அதாவது எண்ணெய், சமைக்கிற எண்ணெய் விலையை குப்புன்னு ஏற்றிட்டாங்க. யுக்ரைனும் ஈரானும் போர் போடுறதுனால அங்கேருந்து சன்ஃப்ளவர் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியல. அதுக்கு பதில் பாம் ஆயிலில் மேனேஜ் பண்ணோன்னா எல்லோரும் பாம் ஆயிலில் எடுத்தனால இது குறைஞ்சிருச்சு. சப்ளை குறைஞ்சிருச்சு. ரேட்டும் அதுவும் கில்லி. ஸோ இப்போ என்னடான்னா $90க்கு க்ரூட் ஆயிலு, பாம் ஆயிலும் போட்டி போட்டு அங்கே வந்துட்டுருக்குது. ஜேபி மார்கன் என்ன சொல்கிறான், உலகம் ஃபுல்லாக ஃபர்டிலைசர் ஷார்ட்டேஜு, இந்தியாவிலையும் ஃபர்டிலைசர் ஷார்ட்டேஜ் இருக்குது. அதனால் ஜி ஃபர்டிலைசர் அனுப்புகிறேங்கிறார், அனுப்ப மாட்டேங்கிறார். இதனால் எல்னினோ எஃபெக்ட்னாலேயும் அக்ரிகல்ச்சரல் கிச்சன் பேஸ்கெட்டு பயங்கரமாக விலை ஏறுங்கிறாரு. இது ஏறிச்சுன்னா எப்படி மக்கள் சந்திப்பாங்கன்னு எங்களுக்கு தெரில. இந்த சாக்லேட்டு மற்ற பண்ணுற எஃப்எம்சிஜி எல்லாத்துக்குமே எங்கேயாவது ஒரு இடத்துல சுகர் சப்ஸ்டியூட்டோ யூஸ் பண்ணணும். 35% சுகர் விலை ஏறிடுச்சு. என்ன பண்ண போகிறாங்க? ஸ்வீட்டு விலையெல்லாம் எவ்வளோ ஏற்ற போகிறாங்க? நீங்கள் தீபாவளிக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ண போகிறீங்க? ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ்னு அசோக் சுத்தாவன் வச்சுருக்கிறாரு. முதல்ல விப்ரோவில் இருந்தார். அங்கேருந்து மைண்ட்ரிக்கு போனார். 70 வயசுக்கு மேலே இந்த கம்பெனி ஆரம்பித்தார், ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸை. மற்றவங்களாம் போகிறோம் அப்படின்னு வீட்டில் இருக்கும்போது ஆரம்பித்த கம்பெனி கொடி கட்டி பிறந்துட்டு இருந்தது. கொடி காத்த குமரன் மாதிரி அவர் இருந்துட்டு இருந்தார். இப்போ என்னடா ஆச்சுன்னா மார்க்கெட்டில் எல்லாரையும் அடிக்கிறச்சு, இதுவும் அடி வந்துடுச்சு. நம்மளுக்கு 82 வயசு ஆகிடுச்சுன்னு இப்போ தான் தோணிடுச்சு. அதனால் கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணுவோன்னு ஐடிசி சஞ்சய் புரி ஃபோன் போட்டிருக்கிறாராம். என் ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டு ஐடிசியோட ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸை மர்ஜ் பண்ணிங்கன்னா என்னோட சந்தோஷப்படுறவன் யாரும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவன் தெரில, அதனால் அது போயிடும். டாட்டா மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்களா, காருக்கு தனியாக ஒரு டிவிஷன் போட்டு டாட்டா.கார்ஸ் அப்படிங்கிற புது பிராண்டிங் பண்ணுவாங்களாம். எல்லா இடத்துலையும் வருமா அது. இந்த ஈவிக்கு கொடுத்த பிராண்டிங் தனியாக இருக்குமா. இதனால் இவங்க இது வரைக்கும் 70 லட்சம் கார் விற்றுருக்காங்களாம். இன்னும் இதுலேருந்து நாங்கள் முன்னேறுவோம் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் டாடா ஸ்டீலு அவங்களோட இன்டர்நேஷ்னல் யூனிட்டில் ஒரு 1300 கோடி போட்டதா செய்திகள் வந்திருக்கு. அதனால் அவன் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்தா மார்க்கெட்டிங் கப்புன்னு இறங்கிடுச்சு. அதே மாதிரி டிசிஎஸ் 60 to 70% ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு போனஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப லோ. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம சுபாஷ் சந்திராவுக்கு பெரிய டிஸ்கவுண்ட்டாக கொடுத்தாரு. 22,000 கோடி வாங்கினதில் 6 கோடியை மட்டும் தப்பிச்சிட்டு ஓடி போயிட்டு அவருக்கு பெங்களூர், பாம்பேயில் வீடு இருக்குது. அதில் 25 கோடி ரூபா ஃப்ளாட்டு, அதில் கடன் இருக்குங்கிறாரு. மற்றபடி என்கிட்ட 5 கோடியோ 10 கோடியோ தான் இருக்குங்கிறாரு. பட் அவர் கொடி கட்டி பிறந்தவர். ஆளும் கட்சிக்கு என்பி எலெக்ஷன்லாம் நின்று இருக்கிறாரு. அவர் ரொம்ப பெரிய கை. ராஜ்யசபா எலெக்ஷன் நின்று இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் சேர்த்து ஜி ஒரு ஹாப்பி ரிவார்டு கொடுத்துருக்கிறாரு, நம்புகிறோம். பட் இப்போ ஹெச்டிஎஃப்சி இது பழைய ஹெச்டிஎஃப்சி லோனு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நாங்கள் கொடுக்கல. அப்போ ஹெச்டிஎஃப்சிக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? எப்படி இந்த லோனை கொடுத்தாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் வரும். இது மாதிரி நான் பில்டர், நான் ஹவுசிங் லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மாட்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் எடுத்தாலும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாலையும் ஒரு ஆள் ஆர்டிஐயில் போட்டு 35,000 கோடி ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் லோனெல்லாம் இது மாதிரி வாங்கிடுவாங்க. 22,000 கோடி கொடுத்து 6 கோடி வாங்கிப்பாங்க. ஆனால் ஏழை தாழை இன்னும் ஒரு கார்டு இன்ஸ்டால்மெண்ட் கட்டலைன்னா அவனை ஏறி மிதிப்பாங்க. அங்கே அந்த பணத்தை வச்சு தான் அவர் நல்லா இருக்கிறாரு. கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் ஆனாலே எங்களுக்கு ஹாப்பி அப்படின்னு குமார் மங்கலம் பிள்ளை இவர் சொல்லியிருக்கிறார் வோடஃபோன் ஐடியா பார்த்து. ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் தூக்குலமாக மேலே போச்சு. காத்திறங்கின பலூன் மாதிரி இறங்கிடுச்சு. இந்த 230, 330 நேற்று ஒரு மேஜிக் பண்ணாங்க. 2 நிமிஷத்தில் 2000 பாயிண்ட்டு கவுத்து காமிச்சாங்க. பார் வித்த பார்ன்னு. அதில் என்னென்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்படி தான் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி
44 லட்ச ரூபா லாபம் பார்த்துருப்போன்னு. நல்ல லாபம்தான், பார்த்தா சந்தோஷம்தான். இதை தான் இவங்க பண்ணதா அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.